வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அன்பு கரங்கள். கதைக்குள்ள போலாமா? அப்பா, பாட்டி வீடு எப்ப வரும்பா? இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் போகணும் என்று தன் மகன் கண்ணன் கேட்ட கேள்விக்கு அமைதியாக அவன் தலையை கோதியவாறு சிரித்தான் சங்கர். என்னப்பா சிரிக்கிறீங்க? இன்னும் 10 நிமிஷம்தான், பாட்டி ஊரு வந்துடும். அப்பா, அங்க பாட்டி கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்கப்பா? இல்லனா பாட்டி தனியா இருக்காங்களா என்று அவன் மழலை மொழியில் கேட்டதும் சங்கர் முகம் வேதனையை காட்டியது. அங்க பாட்டி கூட அன்பானவங்கெல்லாம் இருக்காங்கப்பா. அப்ப நாம ஏன்பா பாட்டி கூட இல்ல? அதுதான் என் விதி. அப்படின்னா என்னப்பா என்று அவன் மீண்டும் கேட்ட கேள்விக்கு சங்கர் பதில் சொல்லவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. இதற்குள் ட்ரெயின் நின்றது. கண்ணனை தூக்கி கொண்டு கையில் பெட்டியுடன் இறங்கினான் சங்கர். அந்த ஸ்டேஷனில் இரண்டொருவர் மட்டுமே இருந்தனர். அவர்களும் சென்றுவிட ஸ்டேஷன் காலியாக இருந்தது. சற்று நேரம் அமைதியாக நின்று பார்த்துவிட்டு வெளியே வந்தான் சங்கர். அவன் ஸ்டேஷன் வாசலில் வந்து நிற்கும் சமயம் அவன் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு சங்கர் வயதை உடைய ஒரு இளைஞன் ஓடி வந்தான். சங்கர், சங்கர், வாடா, வா வா வா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா. சாரிடா, காலையில கொஞ்சம் தூங்கிட்டேன். அவசர அவசரமா கிளம்பி வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு என்று சங்கரை கட்டி கொண்டான் கோபி. ஏ கோபி, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நாங்களும் இப்பதான் வந்தோம். டேய் குட்டி பையா என்று சங்கர் கையில் இருந்து கண்ணனை வாங்கினான் கோபி. டேய், இவன் தான் உன் பையனா? அப்படியே அச்சு உன்ன போலவே இருக்கான்டா என்று அவனை முத்தமிட்டான் கோபி. ஆமாண்டா, இவன் தான் என் பையன் கண்ணன். செல்லம், எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்றான் கண்ணன் சிரித்து கொண்டு. வெரி குட். சரி, நம்ம பாட்டியை பார்க்க போலாமா என்றான் கோபி. போலாம் அங்கிள் என்று ஜோராக தலையை ஆட்டினான் கண்ணன். சரி வாடா சங்கர் என்று கார் கதவை திறந்தான் கோபி. முன் சீட்டில் தனது அருகில் கண்ணனை அமர வைத்தான். பின் சீட்டில் சங்கர் அமர கார் விரைந்தது. வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் திண்ணையில் ஈசி சேரில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் பார்வதி. தனது பழுதடைந்த கண்களை சுருக்கி கொண்டு உற்று பார்த்தாள். தனது மகனை கண்டதும் அந்த கண்களில் பார்வை மங்கியது. காரணம், அவளை அறியாமல் கண்களில் அருவியாக நீர் கொட்டியதுதான். அவள் எவ்வளவு துடைத்து கொண்டு பார்த்தாலும் அந்த கண்ணீர் நிற்பதாக தெரியவில்லை. தள்ளாடி கொண்டு எழுந்தாள். இதற்குள் சங்கர் ஓடி வந்து அம்மா அம்மா என்று அவளை கட்டி கொண்டான். இருவரும் சற்று நேரம் பேசவில்லை. தனது மகனை மார்போடு அணைத்த அந்த தாய் அவன் மனதை அந்த தொடுதலிலேயே உணர்ந்தாள். ராசா, கண்ணு, சங்கரு, எப்படியா இருக்க என்று தனது பஞ்சு போன்ற கைகளால் அவன் கன்னத்தை தடவினாள். அம்மா அம்மா என்ற வார்த்தைகள் தவிர அவன் வாயில் வேறு எந்த வார்த்தைகளும் வருவதாக இல்லை. பார்வதி சங்கரின் பின்னால் பார்த்தாள். கோபின் கைகளில் இருந்த கண்ணன் அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். ராசா, கண்ணு, என் சின்னவனே, வாடா, வா வா வா. ஏ ராசா, நீதான் என் பேராண்டியாடா என்று தள்ளாடி கொண்டு அவன் அருகில் தாவி ஓடினாள் பார்வதி. இதற்குள் கோபி அவள் அருகில் வர அவள் கைகளில் மெல்ல சாய்ந்தான் கண்ணன். ஏ ராசா, கண்ணு, என்ன பெத்தவனே என்று அவன் முகம் முழுவதும் முத்தமழை பொழிந்தாள் அந்த மூதாட்டி. இன்னைக்குதான் என் ஜென்மம் சாந்தி அடைஞ்சதுடா ஏ ராசா என்று மேலும் அவனை வாரி மார்போடு அணைத்து கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டு, கண்ணா, உன் பாட்டிடா, கேட்டுக்கிட்டே இருந்தியே என்றான் சங்கர் சிரித்து கொண்டு. அப்படியா ஏ ராசா, இந்த கழுவிய நீ கேட்டியாடி என்று மேலும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் பார்வதி. ஆமா பாட்டி என்று தலையை ஆட்டினான் கண்ணன். என் செல்லம் என்று அவனை வாரி அணைத்தாள் பார்வதி. சரி அம்மா, வாங்க உள்ள போலாம் என்று கோபி பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே போனான். சங்கர் உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்தான். வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு, இன்னும் இந்த வீடு மாறவே இல்லை என்று கூறினான். இந்த வீடு மாறல, இதுல உள்ள ஆளுங்களும் மாறல ராசா என்று தனது பேரனை மடியில் வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் பார்வதி. கேதாரணி, எங்க இருக்க? சங்கர் வந்துட்டான், சீக்கிரமா வா என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தான் கோபி. கேதாரணி என்ற பெயரை கேட்டதும் சங்கரின் கண்கள் விரிந்தன. அவன் முகத்தில் ஆர்வம். அவன் தன்னையும் மீறி உள்ளே எட்டி பார்த்தான். கேதாரணி அனைவருக்கும் மோர் எடுத்து வந்தாள். அவளை பார்த்ததும் சங்கரின் கண்களில் பழைய நினைவுகள் ஒரு நிமிடம் வந்து போயின. கேதாரணி, நல்லா இருக்கியா என்றான் கம்மிய குரலில். நல்லா இருக்க மாமா. ஆமா, நீ எப்படி இருக்க
என்னமாமா இப்படி அழைச்சிட்ட என்று கேட்டுக்கொண்டே அனைவருக்கும் மோர் கொடுத்தாள். அனைவரையும் பொதுவாக பார்த்தாலும் சகஜமாக அவள் உதடுகள் பேசினாலும் அவள் இதயத்தின் பார்வை மட்டும் சங்கரிடம்தான் தேங்கி இருந்தது என்பது சங்கருக்கு நன்றாக புரிந்தது. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குற இல்ல, அதுதான் என்றான் சங்கர். இதற்குள் கண்ணனை தூக்கி கொண்ட கேதரணி, மாமா இவன் தான் கண்ணனா? குட்டி பையன் அப்படியே உன்னை போலவே இருக்கான் மாமா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஆமா கேதரணி, நானும் அதுதான் சொன்னேன். சின்ன வயசுல நம்ம சங்கரை பார்த்த மாதிரியே இல்ல என்றான் கோபி. ஆமாங்க என்று மீண்டும் அவனுக்கு முத்தமிட்டாள் கேதாரணி. சரி கேதாரணி, உன் குழந்தை எங்க என்று ஆவலாக உள்ளே எட்டி பார்த்தான் சங்கர். கேதாரணியின் பின்னால் இருந்து எட்டி பார்த்தாள் ஒரு சின்ன வாண்டு. ஏய் குட்டி பாப்பா, வா வா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று அவளை வாரி அணைத்து கொண்டான் சங்கர். ஓ தெரியுமே, நீங்க சங்கர் சித்தப்பா. ஏய் குட்டி பொண்ணே, என்ன உனக்கு தெரியுமா என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். சரி, உன் பேர் என்ன? பார்வதி என்றாள் அந்த மழலை. சங்கர் அவளை அதிர்ந்து பார்த்தான். ஆமாண்டா, கேதாரணி தான் என் பெயரே வைக்கணும்னு வச்சா. தோ இந்த கோபி பையலும் கூட சேர்ந்துகிட்டான் என்று கோபியின் முதுகில் தட்டினாள் பார்வதி. சங்கர் அமைதியாக கேதாரணியை பார்த்தான். அவள் உதடுகள் சற்று லேசாக விரிந்தது. சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று அனைவருக்கும் உணவு பரிமாறினாள். பார்வதிக்கு மட்டும் தனியாக செய்த சாப்பாட்டை பரிமாறினாள். என்ன கேதாரணி, அம்மாக்கு மட்டும் தனியா விருந்து வைக்கிற என்றான் சங்கர் சாப்பிட்டு கொண்டு. அவங்களுக்கு சுகரு பிபி ரெண்டும் இருக்குமாம்மா, உப்பு இல்லாம சமைச்சிருக்கேன், அதுதான். அப்பொழுதுதான் தனது தாயின் நிலையை கவனித்தான் சங்கர். அதிலும் தனது இலையில் இருப்பது போல் நிறைய வகை பொரியல்கள் பலகாரங்கள் இருந்தன. ஆமா, அம்மாக்கு தனியாவே சமைச்சிடுவியா கேதாரணி? ஆமாண்டா, சொன்னா கேக்குறது இல்ல. அவங்களுக்கு தினமும் ஒரு காய்கறி தான் போட்டு சமைச்சுக்குவா. ஆனா எனக்கு மட்டும் கீரை காய்கறி பழன்னு போட்டு அடுக்கிடுவா. சொன்னா கேக்குறது இல்ல. டாக்டர் சொன்னாராம், இந்த வயசான கட்டைக்கு எதுக்கு இதெல்லாம்? வேலைக்கு போற அவசரத்துல எனக்கு வேற விதவிதமா செஞ்சு வச்சுட்டு போறா கழுத என்று ஆசையாக கேதாரணியை பார்த்தாள் பார்வதி. சங்கர் கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்த்தது. அவன் மௌனமாக கேதாரணியை பார்த்தான். அவள் சங்கர் தன்னை பார்க்கிறான் என்பதை உணர்ந்தவளாய் தலையை குனிந்து கொண்டு கண்ணனை மடியில் வைத்துக் கொண்டு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். அன்று இரவு மாடியில் படுக்க கண்ணனை அழைத்தான் சங்கர். ஆனால் அவன் பார்வதியிடமே படுத்து கொண்டான். அவனுடன் குட்டி பார்வதியும் விளையாடி கொண்டிருந்தாள். என் பேரன் என் கூடவே படுத்துக்கிட்டோம், நீ போய் படு ராசா என்றாள் அம்மா. சரிம்மா என்று மாடிக்கு சென்றான் சங்கர். சற்று நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வா கேதாரணி. நான் தானே எப்படி மாமா கண்டுபிடிச்ச? உன் கொலுசு சத்தம்தான், வா என்றான் சங்கர். கையில் பால் டம்ளருடன் உள்ளே வந்தாள் கேதாரணி. இந்தாம்மா என்று அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி அருகில் டேபிள் மேல் வைத்தான். உட்காரு கேதாரணி என்றான் அவள் முகத்தை பார்த்து. ஆனால் கேதாரணி அவனை பார்க்காமல் கையில் முந்தானையின் முனையை பிடித்து கொண்டு அதை விரலில் சுற்றி கொண்டிருந்தாள். சரி மாமா, பாலை சாப்பிட்டு படுத்துக்கோ. நான் கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டேன், அவன் அங்கேயே அத்தை கூட படுத்துக்கிட்டான், நான் வரேன் என்று திரும்பினாள். என்ன கேதாரணி, நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா என்றான் மெதுவாக. அந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு நிமிடம் அவள் சங்கரை ஏறெடுத்து பார்த்தாள். அவள் விழிகள் சிவந்து அதிலிருந்து நீர் தாரை தாரையாக கொட்டியது. என்ன மாமா, நீ இப்போ என்ன காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பியா என்று கூறிவிட்டு ஓடினாள். அவள் கூறிய அந்த வார்த்தைகள் அவன் ஆழ்மனதில் சென்று அவன் நினைவுகளை தட்டி எழுப்பியது. எலே சங்கர், எங்கடா போன? மாட்டை புடிச்சு கட்டுனா சொன்னா கேக்குறியா? படிப்பு படிப்புன்னு அப்படியே ஊர்ல இல்லாத படிப்பா படிச்சு புட்டான் என்று கத்தி கொண்டு மாட்டை இழுத்து வந்தாள் பார்வதி. அம்மா, சும்மா படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த வேலையெல்லாம் செய்யதான் உன் அண்ணன் பொண்ணு இருக்கா இல்ல, அவகிட்ட சொல்லு, எனக்கு நாளைக்கு எக்ஸாம், நான் படிக்கணும். அடே, அவ என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியாடா, எடுபட்ட பையல, பாவம் குழந்தை. அம்மா அப்பாவை பறி கொடுத்துட்டு நாம தான் கெதின்னு வந்து தங்கி இருக்கிறா. அவ அப்ப இருக்கும்போது எம்புட்டு வசதியோட குழந்தைய பாத்துட்டு இருந்தான். 15 வயசு வரைக்கும் சோகமா அப்பா அத்தா கிட்ட வளர்ந்த பொண்ணுடா. ஒரே நாள்ல 2 பேரையும் பறி கொடுத்துட்டு வந்துட்டா. நாம தாண்டா அவளை பாத்துக்கணும். அடடடடா, போதும், ஒரு மாட்டை தானே புடிச்சு கட்ட சொன்ன, அதுக்குள்ள என்னவோ அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுறியே.
என்று சலித்து கொண்டு எழுந்து வந்தான் சங்கர். மாமா, நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன் என்று அவன் கையில் இருந்த மாட்டின் கயிறை வாங்கினாள் கேதாரணி. சுமாரான அழகு என்றாலும் குடும்ப பாங்கான கிளையான முகம், பால் போன்ற மனது அந்த பெண்ணிற்கு. தனது தாய் தந்தை எழுந்த கேதாரணி ஒரே அத்தையான பார்வதியிடம் தஞ்சம் புகுந்தாள். பார்வதியும் தன் அண்ணன் மகளிடம் மிகவும் பிரியம் வைத்திருந்தாள். அவளது தந்தை சொத்தான 2 ஏக்கர் நிலம் அவள் பெயரிலே இருந்தது. அதில் விவசாயம் செய்து அந்த பணத்தை பேங்கில் கேதாரனின் பெயரிலேயே போட்டு வந்தாள் பார்வதி. தனது மகனுடன் அவளையும் மிகவும் அன்பாக வளர்த்து வந்தாள். கேதாரணியும் தனது அத்தைக்கு உதவியாக அனைத்து வேலையிலும் செய்து வந்தாள். சங்கரும் கேதாரணி இருவரும் 10ஆம் வகுப்பு படித்து வந்தனர். பார்வதி சங்கர் கை குழந்தையாக இருக்கும் போதே தனது கணவனை இழந்தாள். தனது கணவரின் சொத்தான ஒரு சிறிய வீடும் 2 ஏக்கர் நிலமுமே அவளுக்கு பிழைப்பிற்கு வழியாக இருந்தது. சங்கரும் நன்கு படித்து வந்தான். கேதாரணி வந்ததில் இருந்து இருவரும் ஒற்றுமையாக விளையாடுவதும் வெளியே செல்வதும் என இருந்தனர். இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் இருவரின் ஜோடி பொருத்தம் நன்றாக இருப்பதால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிடு என்று பார்வதியிடம் ஜாடை மாடையாக கூறி வந்தனர். பார்வதிக்கும் மனதில் ஆசை தோன்றியது. தனது உயிருக்கு உயிரான அண்ணன் மகளே தனது வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்று அவளும் விரும்பினாள். காலங்கள் சென்றது. இருவரும் +2 வந்தனர். அப்பொழுதுதான் சங்கரின் பெரியப்பா மகன் கோபி தனது தந்தை இறந்துவிட தனது ஒரே சொந்தமான சித்தி பார்வதியிடம் வந்து சேர்ந்தான். அவனையும் தனது பிள்ளையாக இருவருடன் 3 வளர்த்து வந்தாள் பார்வதி. மூவரும் அவள் மீது அன்பாக இருந்தனர். கோபி கேதாரணியுடன் சேர்ந்து பார்வதிக்கு நிலத்திலும் வீட்டிலும் வேலைகள் செய்து கொண்டு உதவியாக இருந்தான். அவன் 12வது படித்து முடித்திருந்தான். மேற்கொண்டு படிக்காமல் பார்வதியுடன் நிலத்தை பார்த்து கொண்டு விவசாயம் செய்து வந்தான். சங்கர் மாட்டிற்கு புண்ணாக்கு கலந்து தண்ணீர் வைத்துக் கொண்டிருந்தான். மாமா, என்ன மாமா, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் ஆச்சே, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு? நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிக்கொண்டு கேதாரணி அவன் கையை பிடித்து தள்ளினாள். எங்க கேதாரணி, எக்ஸாம் அதுமா அம்மா ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, நிலத்துல வேலை நடக்குது. அத்தையும் கோபி மாமாக்கும் பாவம் அங்கே வேலை சரியா இருக்கு. அதுதான் நான் சமைச்சிட்டு வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. சரி, நீ போ. சரி கேதாரணி. ஆமா, நீ படிச்சிட்டியா? உனக்கும் தானே நாளைக்கு எக்ஸாம்? நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, நீ தான் படிக்கிறியே, அது போதும். நீ படிச்சாலே நான் படிச்ச மாதிரிதான் என்றால் அவனை ஓர கண்ணால் பார்த்து கொண்டு. என்ன சொல்ற கேதாரணி? என்ன பார்த்து எழுத போறியா? நீ வேற குரூப், நான் வேற குரூப். என்ன பார்த்து எப்படி எழுத முடியும் என்று சிரித்தான் சங்கர். போதும் போ மாமா, ரொம்பதான் பண்ற. நான் அப்படி சொல்லல. சரி, நீ எப்படியாவது சொல்லு, நான் படிக்கணும் என்று உள்ளே ஓடினான் சங்கர். கேதாரணி சிரித்து கொண்டே தண்ணீரை எடுத்து மாட்டிற்கு வைத்தாள். இதற்குள் அங்கு வந்த கோபி, என்னம்மா கேதாரணி, படிக்கிறத விட்டு போட்டு எதுக்குமா இன்னைக்கும் வேலை செஞ்சிட்டு? போமா, போய் படி, நான் பாத்துக்கிறேன் என்றான் கோபி அவளை அன்பாக பார்த்து கொண்டு. இருக்கட்டும் மாமா, தோ இந்த தண்ணியை வச்சுட்டா நான் போய் படிப்பேன். சரி போ, நான் பாத்துக்கிறேன் என்று அவள் அருகில் வந்த கோபி, மாமா நான் சாப்பாடு செஞ்சிட்டேன், நீ சாப்பிட்டு அத்தைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடு என்று உள்ளே சென்றாள் கேதாரணி. அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் கோபி. நாட்கள் சென்றது. இருவரும் +2 முடித்தனர். இருவரும் நல்ல மதிப்பெண்களை பெற்றனர். அம்மா, நான் இன்ஜினியரிங் சேரணும், நான் சென்னைக்கு போய் தான் ஆகணும் என்று அடம் பிடித்தான் சங்கர். பணத்துக்கு நான் எங்க போவேன் என்று பார்வதி கூற சங்கர் சாப்பிடாமல் உண்ணாவிரதமிருந்து காரியத்தை சாதித்தான். அனைவரிடமும் விடை பெற்று கொண்டு சென்னைக்கு சென்றவன் தான். 4 வருடங்களில் 4-5 முறைகளை ஊருக்கு வந்தான். அப்பொழுதும் பெரிதாக யாரிடமும் பேசுவதில்லை. கேதாரணியும் பக்கத்து ஊரிலேயே டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்ந்தாள். அவள் வாரம் ஒரு முறை தனது அத்தையை பார்க்க வந்து விடுவாள். நாட்கள் சென்றது. BE முடித்த சங்கர் பணிக்கு சென்னையிலேயே சேர்ந்தான். அவன் வரவை எதிர்பார்த்த கேதாரணி பெரும் ஏமாற்றமே அடைந்தாள். பார்வதி எவ்வளவு கேட்டும் அவன் ஊர் பக்கமே வராததால் அவள் மனம் சலித்தது. அன்று சங்கர் வருவதாக போன் வந்தது என்று கோபி வந்து கூற கேதாரணிக்கும் பார்வதிக்கும் மகிழ்ச்சி பிடிபடவில்லை. அன்று அவனுக்கு பிடித்த உணவுகள் செய்து வைத்துவிட்டு வாசலிலேயே காத்திருந்தனர். சங்கர் வந்தான். அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் பார்வதி அவனிடம் கல்யாண பேச்சை ஆரம்பித்தாள். ஆனால் அவள் எண்ணத்தை அறிந்த சங்கர் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவளையே திருமணம் செய்ய போவதாகவும் அதை கூறத்தான் வந்ததாகவும் கூறி முடித்தான். பார்வதி தலையில் இடியே இறங்கியது போல் இருந்தது. என்னடா சொல்ற? அந்த பொண்ணு முகத்தை பார்த்து சொல்லு,
உன்னையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காடா, சும்மா விளையாடாத என்றாள் பார்வதி கோபத்துடன். அம்மா, என்னம்மா, நான் போய் கேதாரணிய கல்யாணம் பண்றதா? நான் அப்படிலாம் ஒரு நாள் நினைச்சதில்ல. என்னடா நினைச்சதில்ல? நாங்க ஜாட மாடியா உங்க கல்யாணத்தை பத்தி பேசும் போதெல்லாம் சும்மா தானே இருந்த. பிடிக்கலன்னா அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா அப்பவே சொல்லிருக்கலாம் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? மாமா பொண்ணு அத்தை பையனா அப்படிதான் கிண்டலுக்கு பேசுவாங்க. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க நான் என்ன முட்டாளா? சரி, அதை விடுங்க. நான் காதலிக்கிற பொண்ணு MBA முடிச்சிருக்கா. பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறா. கை நிறைய சம்பளம். அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு அவதான். கல்யாணம் கூட பெங்களூர்ல தான். அடுத்த வாரம் கல்யாணம். பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. நான் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன். பேசாம என் கூட கிளம்புங்க என்றான் சாதாரணமாக. டேய், என்னடா சொல்ற? விடிஞ்சா கல்யாணம் பிடிடா பாக்கு வெத்தலன்ற மாதிரி அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பெத்தவகிட்ட இப்ப வந்து சொல்ற? அம்மா, நான் கல்யாணம் ஆனதான் பெங்களூர் போக போறேன். வீட்டோட மாப்பிள்ளையா. அங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போக முடியாது. நீங்க என் கூட வந்தா சென்னையில ஒரு நல்ல ஓல்டேஜ் ஹோம் இருக்கு, அங்க சேர்த்துடுவேன். மாசம் மாசம் நானே அவங்களுக்கு பணத்தை அனுப்பிடுவேன். அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதனால நீங்க உங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இந்த வீடு நிலத்தை பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். நிலமா? அது எங்கடா இருக்கு? அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாண்டா கிறுக்கு பயலே, நீ அந்த பெரிய காலேஜ்ல தான் படிக்க போறேன்னு ஒரே அடமா இருந்ததால இந்த வீட்டையும் அந்த நிலத்தையும் நான் விலை பேசிட்டேன். அப்பதான் தோ நிக்கறாள கிறுக்கி, அவ பேர்ல இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து உன் படிப்புக்கு கொடுக்க சொன்னான். அவ நிலத்தை வித்து கொடுத்து இந்த வீட்டையும் நிலத்தையும் விற்க விடாம தடுத்துட்டா. ஆனாலும் என் மனசு கேட்கல. இந்த வீட்டையும் நிலத்தையும் நான் அவ பேர்ல மாத்திட்டேன். அந்த நிலத்தை என் மக கோபி உழைச்சி எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்கான் என்றாள் பார்வதி கோபியை பார்த்து கொண்டு. சரி கேதாரணி, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ எனக்காக இதெல்லாம் பண்ணன்றதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால உன் மனசுல ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டிருந்தா என்னை மன்னிச்சுடு. நான் உன்னை என்று அவன் கூறுவதற்குள், போதும் மாமா, இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன ஒண்ணு, நீ பக்கத்துல இல்லைன்னு தான் அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேக்குறேன் மாமா, அதை மட்டும் நீ எனக்கு கொடுக்கணும். என்ன கேதாரணி? அத்தையை என்கிட்டயே விட்டுடு மாமா, நானே அவங்கள பாத்துக்கிறேன். அம்மா அப்பாவை எழுந்துட்டு அனாதையா வந்து நின்ன என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன் அத்தைய. நான் காலம் முழுக்க அவங்க மகளா பாத்துக்கணும். அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத மாமா என்று கலங்கினாள் கேதாரணி. அவனை என்ன கேக்குறடி என் தங்கம், நான் எப்பவும் காலடியில தான் கிடப்பேன் என்று அவளை வாரி அணைத்து கொண்டாள் பார்வதி. அம்மா, என்ன அப்படி கூப்பிடாதடா, வெளியில போடா. கோபி, அவனை போக சொல்லு என்று கத்தினாள் பார்வதி. பேசாமல் வெளியே சென்றான் சங்கர். காலங்கள் சென்றது. சொத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் ஆசைப்பட்டு மணந்த வாழ்க்கை சிறிது காலத்திலேயே கசந்தது. மாமனார் வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரனாகவே இருந்தான் சங்கர். தான் ஆசைப்பட்டு மணந்த பெண் வெறும் வெளி தோற்றத்திற்கே அழகி என்பது புரிந்தது. பாசத்தை விட பகட்டிற்கே முன்னுரிமை தந்தாள். பெற்ற பிள்ளையை கூட வேண்டா வெறுப்பாகவே பார்த்து வந்தாள். கண்ணனுக்கு தாய் என்பவள் பெயருக்குத்தான் என்பது போல் வளர்ந்து வந்தான். பாசம் என்றால் என்ன என்பதை அறியாத அந்த குழந்தைக்கு தனது பாட்டியை பற்றி அடிக்கடி கூறி வந்தான் சங்கர். அவன் பாட்டியை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்து 2 வருடங்கள் சமாளித்தான். இதற்கு மேல் அவனை சமாதானப்படுத்த முடியாது என்பதை அறிந்ததும் ஊருக்கு வர தயாராகினான். அவன் எங்கு செல்கிறான் என்பதை கூட அறிய விரும்பாத மனைவியிடம் அவன் எதுவும் கூறவில்லை. அப்பா என்ற குரலை கேட்டு தனது பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தான் சங்கர். என்ன கண்ணா, தூங்கல? அப்பா, எனக்கு பாட்டி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேதாரணி அம்மா, பெரியப்பா, பார்வதி பாட்டி, பாப்பா எல்லாரும் என்ன ரொம்ப கொஞ்சறாங்க. நான் இங்கே இருக்க போறேன்பா. நாம 10 days இங்கே இருக்கலாம்ப்பா. செல்லம், நான் நாளைக்கு போகணும்பா. அப்பாக்கு வேலை இருக்குல்ல? அப்பா, அங்க ஒரே போரு. அங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அம்மா என்கிட்ட பேசினதே இல்ல. நான் கிட்ட போனாலே என்ன புடிச்சு தள்ளி விட்டுடுவாங்க. நான் அங்க வரமாட்டேன் என்றான் அழுது கொண்டு. சரி சரி, அழாத என்று அவனை சமாதானப்படுத்தி படுக்க வைத்தான் சங்கர்.
4 நாட்கள் சென்றதும் இருவரும் கிளம்பினர். அம்மா, நான் கிளம்புறேன். பார்வதி மௌனமாக இருந்தாள். அவள் கண்களில் நீர். கேதாரணி, நான் வரேன் என்று அவள் முகத்தை பார்த்தான். அவள் தலையை குனிந்து கொண்டாள். தரையில் 2 சொட்டு கண்ணீர் விழுந்தது. நீ ஏன் அழற கேதாரணி? அழ வேண்டியது நான் தான். இப்படிப்பட்ட அன்பான வாழ்க்கை என் கையில கிடைச்சோ நான் உதறி தள்ளிட்டு போயிட்டேன். உன் மேல பாசம் இருந்தோம், பணத்துக்காக நான் அதை மறைச்சிட்டு ஆடம்பரத்தை விரும்பி போனேன். இப்ப அனாதையா நிக்கிறேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று மனதில் நினைத்து கொண்டு அவள் அருகில் இருந்த கோபியை பார்த்தான். கோபி, நான் கிளம்புறேன் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டான். சங்கர், இன்னும் கொஞ்ச நாள் நீ இருந்துட்டு போனா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. இல்ல கோபி, நான் எங்க அம்மா வீட்டுல பிறந்தவன்னு தான் பேரு. ஆனா அதுக்கு முழு தகுதி உனக்கு தான் இருக்கு. ஆமாண்டா, நான் இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் நீ தான் செய்யற. நான் வெறும் விருந்தாளி தான். எனக்கு இங்க இருக்க வேற எந்த தகுதியும் இல்ல என்று கதறினான். ஏ ராசா, என்னடா அப்படிலாம் பேசுற என்று அவனை கட்டி கொண்டாள் பார்வதி. மாமா, நீ பேசுறதுலயே தெரியுது உன் மனசு எந்த அளவு வேதனையில் இருக்குன்னு. அவ சொல்ற மாதிரி நீ கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போமாம்மா என்றாள் கேதாரணி. இல்ல கேதாரணி, நான் போய்தான் ஆகணும் என்று தன் மகனை அழைத்தான் சங்கர். அப்பா, நான் வரமாட்டேன். நான் பாட்டி, பெரியம்மா, பெரியப்பாவெல்லாம் விட்டுட்டு வரமாட்டேன் என்று கேதாரணியை கட்டி கொண்டான் கண்ணன். அவனை பிடித்து இழுத்தான் சங்கர். அம்மா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்பா, எனக்கு கேதாரணி அம்மா தான் வேணும். அவங்க தான் என்ன ஆசையா பாத்துக்கிறாங்க. எனக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, என்னை பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு கதெல்லாம் சொல்றாங்க. அவங்க தான் எனக்கு வேணும் என்றான் பிடிவாதமாக. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். டேய், நீதான் சொல்ல சொல்ல கேட்காம உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. அவ அருமை அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சுடா. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுடா. அந்த குழந்தையாவது எங்க கிட்ட நிம்மதியா வளரட்டும். அவனை இங்கே விடுடா என்றாள் பார்வதி. கேதாரணியின் மனமும் அதையே கேட்கிறது என்பதை அவள் முகத்தை பார்த்து உணர்ந்தான் சங்கர். ஆமா சங்கர், குழந்தை இங்கே இருக்கட்டும். அவனும் ஏன் மகன்தான்டா. நான் அவனை என் உயிரா பார்த்துப்பேன் என்றான் கோபி. தனது மகனை அன்பு கரங்களில் ஒப்படைத்த ஆனந்தத்தோடு கிளம்பினான் சங்கர். இத்துடன் அன்பு கரங்கள் கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.